ஒரே ஒரு படம் தான் ஹிட். ஆனாலும் ரசிகர்கள் மனசுல நிலைச்ச நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல சில நடிகைகள் ஒரே ஒரு ஹிட் படத்துல நடிச்சிருந்தாலும், அந்த ஒரு படமே அவங்களோட அடையாளமா மாறிடுச்சு. திரையுலகத்துல தொடர்ந்து நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டாலும், அந்த ஒரு கேரக்டரால ரசிகர்கள் மனசுல அவங்க நிரந்தரமா பதிஞ்சுட்டாங்க. வருஷங்கள் கடந்தாலும் கூட அந்த முகங்கள் ரசிகர்களோட மனசுல இருந்து இன்னும் நீங்கவே இல்ல. மானு. தமிழ்ல காதல் மன்னன் படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிச்ச இவங்க, இவங்க கதாபாத்திரத்துக்கு திலோத்தமா அப்படிங்கிற பேர் வைக்க, இவங்கள மட்டும் இல்லாம இந்த பேரையும் மறக்கவே முடியாம நிலைக்க வச்சுட்டாங்க மானு. அனு அகர்வால். மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் காலத்துக்கெல்லாம் முன்னோடியான கதை தமிழ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது திருடா திருடா படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற படத்துல சந்திரலேகா அப்படிங்கிற முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்ச இவங்க, இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள ஈர்த்துட்டு வராங்க. குட்டி ராதிகா. தமிழ்ல இயற்கை படத்தின் மூலமா அறிமுகமாகி, பல பேரோட இதயத்த நான்சி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமா ஜெயிச்சவங்க குட்டி ராதிகா. ஒரு சில படங்கள்ல தமிழ்ல நடிச்சிருந்தாலும் கூட, அவங்களுக்கு பெரிய அளவு வெற்றி கிடைக்கல. ஆனா, இயற்கை படம் கொடுத்த வெற்றி இன்னும் இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு இடத்த குடுத்து வச்சிருக்கு. ஷர்பனி. சிநேகிதியே படத்துல ராதிகா கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் ஷர்பனி. இந்த படத்துல கதாநாயகியா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த ஷர்பனி நடிச்ச ராதிகா கதாபாத்திரம் 2வது கதாபாத்திரமா இருந்தாலுமே கூட, இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல இவங்களோட நடிப்பு பேசப்பட்டு வருது. திவ்யா உன்னி. தமிழ்ல வேதம் படத்துல அனிதா கதாபாத்திரத்துல, பாளையத்து அம்மன் படத்துல சாவித்திரி கதாபாத்திரத்துல நடிச்ச இவங்க ரசிகர்கள கவர்ந்தாங்க. இவங்களோட குழந்தைத்தனமான முகம் ரசிகர்கள் மனசுல இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. இப்ப நாம பார்த்த நடிகைகள்லயே யாரு உங்களோட மனம் கவர்ந்த நடிகை அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.